அனைவருக்கும் வணக்கம். இது சென்னை இல்லம். இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங் கட்டுறதா இருந்தால், அதாவது வீடு கட்டுறதா இருந்தால் எவ்வளோ செலவாகுன்றதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 2024 இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் மெட்டீரியல் சார்ஜ் எவ்வளவு, இதுக்கு லேபர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை பற்றி ஒரு முழு தகவலை இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க இருக்க நேயர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு சம்மந்தமாக மற்றும் வந்து இந்த லேண்டு இதை பற்றின ஒரு வீடியோக்களை வந்து நம்ம பதிவில் வந்து போட்டுக்கிட்டு வரோம். இதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடங்களில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து நம்முடைய வாட்ஸ்அப் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய பதிவை நம்ம சேனலில் வந்து போட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறது. குறிப்பாக சென்னை சுற்றி உள்ள இடத்துல வந்து இடம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் காட்டுறோம். அதை வந்து நீங்களே டைரெக்டாக அவங்கக்கிட்டேயே பேசி என்ன ஏதுன்றதை நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஓகே நேயர்களே, இந்த பதிவில் இப்போ 550 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தவங்களாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த பதிவில் ஒரு 500 சதுர அடி வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு தேவைன்றதை பற்றி ஒரு முழு தகவலை வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு 500 சதுர அடி இப்போ வீடு கட்டினோம்னா மொத்த கான்ட்ராக்ட் ரேஞ்சு எவ்வளோ ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சார்ட்டில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதாவது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, கொஞ்சம் வீடு வந்து நல்லா ஓரளவுக்கு குட் கண்டிஷனாக கட்டுறதுக்கு அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, பெஸ்ட்டு குவாலிட்டியாக போட்டு மெட்டீரியல், அதாவது நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியலாக போட்டு வீடு கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆவரேஜாக வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து 9,35,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து இப்போ ஓரளவுக்கு நார்மலாக மீடியமான வந்து பொருளை வாங்கி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து 10,17,500 வந்து இதுக்கு சார்ஜ் ஆகுது. அதே பெஸ்ட் குவாலிட்டியாக, அதாவது வந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி மெட்டீரியலை வாங்கி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கான்ட்ராக்டுடைய செலவு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா 11,55,000 ஆகுது. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,700 குட் குவாலிட்டி நீங்கள் பார்க்கணும்னா 1,850 அதே பெஸ்ட் குவாலிட்டி நீங்கள் பார்க்கணும்னா 2,100 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதே வந்து இப்போ நாம் வந்து மெட்டீரியலை வாங்கி லேபர் கொடுத்து வீடு 550 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கட்டினோம்னா அதுக்கு எவ்வளோதுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் வீட்டுக்கு தேவையான பொருள் மொத்தம் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருளுங்க என்னன்றதை பார்த்தோம்னா சிமெண்ட்டு, கல், ஸ்டீலு, பி சாண்டு, எம் சாண்டு, 20 mm அக்ரிகிரேட்டு கல், அதாவது கருங்கல் இதே வந்து 40 mm இது. அதுக்கப்புறம் வந்து சாலிட் பிளாக்கு, அதுக்கப்புறம் கிரேவல் பேஸ் மட்டத்தில் வந்து ஃபுல்லாக மண்ணை போட்டு உங்களுக்கு வந்து தர போடுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது. அதுக்கப்புறம் வால் டைல்ஸு ஃப்ளவருக்கு வந்து டைல்ஸ் போடுறது. இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா டைல்ஸ் வந்து மற்ற இடத்துல இந்த கிச்சனில் மற்ற இடத்துலலாம் வந்து பாத்ரூம்லலாம் போடுறதுக்கு இதுக்கு இந்த டைல்ஸுங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதே வந்து விண்டோ கிரில்லு, அதுக்கப்புறம் வந்து மெயின் டோரு, பிவிசி டோரு, ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கலு, ஒயிட் வாஷு, பெயிண்டிங்கு, அப்புறம் மெயின் கிரில் கேட்டு, மொத்தம் இதுக்கெல்லாம் சேர்த்து லேபர் சார்ஜ் இது எவ்வளோதான்றது பார்த்திங்கன்னா இப்போ சிமெண்ட் மார்க்கெட் ரேட்டுன்றதை நாம் பார்த்தோம்னா இதுக்கு வந்து 175 மூட்டை வந்து 550 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு தேவைப்படுது. ஒரு மூட்டை வந்து 360 ரேஞ்சுக்கு வந்து நார்மலாக வந்து இப்போ மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா 360 ரேஞ்சுக்கு நம்ம போட்டோம்னா 63,000 வந்து சிமெண்ட்டுக்கு மட்டுமே இதுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் கல் வந்து 9,800 கல் வந்து தேவைப்படுது. ஒரு கல் வந்து 10 ரூபா 50 காசுன்ற ரேஞ்சுக்கு நம்ம போட்டோம்னா இது கொஞ்சம் ஒரு நார்மலான ரேஞ்சு தான். இது லோயஸ்ட்டும் இல்லை ஹையஸ்ட்டும் இல்லை. அப்போது இதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 1,02,900 வந்து கல்லுக்கு மட்டும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஸ்டீல் வந்து 2,300 கிலோ தேவைப்படுது. ஒரு கிலோ வந்து 70 ரூபான்ற மாரி போட்டிங்கன்னா 1,61,000 இதுக்கு வந்து தேவை. அது இப்போ பீஸ் அண்டு நம்ம வந்து எடுத்தோம்னா இது வந்து எவ்வளோ தேவைன்னா 3 யூனிட் வந்து இதுக்கு தேவைப்படுது. ஒரு யூனிட் வந்து 5,000 போகுது மார்க்கெட் ரேட்டு. அப்படின்னு கணக்கு பார்த்திங்கன்னா 17,500 வந்து இதுக்கு தேவை. அதே எம் சாண்டு பார்த்திங்கன்னா வந்து
9 யூனிட் தேவை. இந்த 9 யூனிட் வந்து ஒரு யூனிட்டை வந்து 4725 ரூபா வந்து ஆவரேஜாக மார்க்கெட்டுடைய ரேட்டு. இது வந்து கூடவும் செய்யலாம், இது வந்து கொஞ்சம் குறைச்சி இறங்கவும் செய்யலாம். இது மார்க்கெட் ரேட்டில் இது வந்து 42,525 ரூபா போகுது. அதுக்கப்புறம் 20 mm அக்ரிகரேட்டு இது எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 7 யூனிட் வந்து தேவைப்படுது. 7 யூனிட் வேணால் ஒரு யூனிட் வந்து 3000 ரூபா, அப்போது 21,000 ரூபா இதுக்கு. இது 40 mm வந்து கருங்கல் தேவை. இந்த 40 mm கருங்கல் வாங்கிறதுக்கு 2 யூனிட் வேணும். இது வந்து ஒரு யூனிட் வந்து 3000 ரூபா, அப்போ வந்து 6000 ரூபா தேவை. இதே சாலிட் பிளாக்கு இதுக்கு வந்து எவ்வளோ தேவைன்றது பார்த்தீங்கன்னா 34 ரூபா, 350 கல் வந்து இதுக்கு தேவைப்படுது. இது 11,900 ரூபா. இது கிரேவல் வந்து 12 யூனிட் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு யூனிட் வந்து 2000 ரூபான்ட்டு போட்டிங்கன்னா 24,000 ரூபாய் இதுக்கு. அது வால் டைல்ஸு இப்போ வந்து வெளி சோத்துக்கு உள்ளே இருக்கிற பாத்ரூம், கிச்சன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் போடுறதுக்கு இது வந்து 45 ரூபா ஒரு டைல்ஸ் என்ற ரேட்டு போட்டோம்னா 200 டைல்ஸ் வந்து தேவை. இது வந்து 9,000 ரூபாய் இதுக்கு தேவை. அதே ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 450 டைல்ஸ் வந்து 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தேவை. ஒரு டைல்ஸுடைய ரேட்டு வந்து 55 ரூபான்ட்டு ஆவரேஜாக ரேட்டு போட்டோம்னா இதுக்கு மேலே ரேட்டும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காஸ்ட்லி நான் ஆவரேஜான ரேட்டு தான் போட்டிருக்கோங்க. இது 24,750 ரூபா வந்து இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது அது வந்து இதுக்கு டைல்ஸ் வந்து தேவைப்படும். இந்த டைல்ஸ் வந்து ஒரு 100 டைல்ஸும் போட்டிங்கன்னா 40 ரூபான்றது 4,000 ரூபாய் இந்த டைல்ஸுக்கு. அதுக்கப்புறம் விண்டோ கிரில்லு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விண்டோ வந்து தேவைப்படுது. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே வாங்கினா அது எக்ஸஸாக உங்களுக்கு ஆகும். இப்போ 4 விண்டோன்ற பார்த்திங்கன்னா 8,400 ரூபான்ட்டு ஒரு விண்டோ பார்த்தோம்னா 33,600 ரூபா ஆகுது. அதுக்கப்புறம் மெயின் டோரு வந்து 25,000 ரூபாய்க்கு ஒரு நார்மல் ரேட்டு தான் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பிவிசி டோரு இது ஒரு 12,000 ரூபா. ப்ளம்பிங்க்கு இதை பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா ப்ளம்பிங்க்கு மெட்டீரியல் ஆகும். எலக்ட்ரிக்கலுக்கும் ஒரு 35,000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வந்துடும் அது. அதுக்கப்புறம் ஒயிட் வாஷுக்கும் 35,000 ரூபாய்க்குள்ள கம்மி இல்லாமல் இதுக்கு வந்துடும். மெயின் டோர் கில் கேட்டு வந்து செய்யறதுக்கு இதுக்கு ஒரு 15,000 ரூபா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து லேபர் சார்ஜுன்றது பார்த்திங்கன்னா அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் சார்ஜ் மட்டும் இதுக்கு வந்து 2,75,000 ரூபா 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இது தேவைப்படுது. இது 450 ரூபாவும் ஒரு இடத்துல வாங்குறாங்க, ஒரு இடத்துல 400 வாங்குறாங்க, ஒரு இடத்துல 500 வாங்குறாங்க, ஒரு இடத்துல 550 வாங்குறாங்க. இது லேபர் சார்ஜ். அதுக்கேற்ற மாதிரி 550 ரூபா 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 500 ரூபான்ட்டு ரேஞ்சுக்கு நான் போட்டிருக்கேன். இது 2,75,000 ரூபா ஆகுது. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுதுன்ற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேபர் சார்ஜ் வந்து பார்த்துங்க. லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் சார்ஜ் வந்து 2,75,000 ரூபா. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்குக்கு இதுக்கு லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 80 ரூபான்றது போட்டாங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 44,000 ரூபா வந்து எலக்ட்ரிக்கும் ப்ளம்பிங்க்கும் ஆகிடும். இதே டைல்ஸ் ஓட்டுறதுக்கு இது தனி சார்ஜ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 25,000 ரூபா 25 ரூபான்ற மேனிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டோம்னா ஓட்டுறதுக்கு 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 13,750 ரூபா இதுக்கு தனி லேபர் சார்ஜ். அது இல்லாமல் அதுக்கப்புறம் பெயிண்டிங்கு ஒரு வந்து 30,000 ரூபா வந்துடும் லேபர் சார்ஜ். இது கார்பெண்டர் பார்த்திங்கன்னா ஒரு 35,000 ரூபா லேபர் சார்ஜ் வந்துடும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலுடைய காஸ்ட்டு மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னா 6,53,425 ரூபா வருது. அது மொத்த லேபர் சார்ஜை நம்ம கூட்டி பார்த்தோம்னா 3,97,750 ரூபா வருது. அப்போ டோட்டலாக வந்து 550 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம இப்போ வீடு கட்டினோம்னா 10,51,175 ரூபா வந்து இதில் வந்து வந்துடும். இந்த பில்டிங் காஸ்ட் இதே வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா மொத்தம் ஃபினிஷிங் சார்ஜோடு அப்படின்னு பார்த்தோம்னா 1,911 ரூபா வந்து மொத்த லேபர் சார்ஜ் வந்து, அதாவது மொத்த ஒரு பில்டிங்கை ஃபினிஷிங் பண்ணி எடுக்கிறதுக்கு தேவைப்படுது. மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,188 ரூபா மெட்டீரியலுக்கு வந்து வந்துடும். இதே லேபர் பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வருது. இது இல்லாமல் இப்போ எக்ஸஸாக நீங்கள் இதை பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் காஸ்ட்டு 10,51,175 ரூபா. இதில் வந்து அண்டர் கிரவுண்டு வாட்டர் டேங்க் வந்து கணக்கில் வராது, செப்டி டேங்க்கும் வராது, போர்வெல்லும் இதுக்கு வராது. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோன்னா அண்டர் கிரவுண்டில் வாட்டர் டேங்க்கு கட்டினோம்னா இதுக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படும். அதுக்கப்புறம் செப்டி டேங்க் இல்லாதவங்க செப்டி டேங்க் நீங்கள் கட்டினோம்னா இதுக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படும். போர் எடுக்கிறதுக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு தேவைப்படும் குறைஞ்சது. அப்போது 12,51,175 ரூபா வந்து 550 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி
வீட்டில் குடியேறதுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, அதாவது 2024 ஜூன் மாதம் இப்போ இந்த ரேட்டு வந்து இது போகுது. இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி எடுக்கிறத பொறுத்து கூடவும் செய்யலாம், கம்மியும் செய்யலாம். இது இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஆவரேஜாக போய்கிட்டே இருக்குது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.